நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உலக கடவுளே ஆமென். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம் பாடலாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாழும் என்ற பாடலை ஜெப சிந்தையோடு தலையை தாழ்த்தி தங்களை மூடி ஆண்டுடைய வசனத்தை உணர்ந்து நாம் இந்த பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தை கேட்க ஆயத்தப்படுவோம். பரிசுத்த ஆவியரே, நீங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச உரிமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரும் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரும் 6ஆம் ஞாயிறு பரத்துக்கு ஏறின பண்டிகையை பின்வரும் ஞாயிறாக என்று பிரசங்க வாக்கியமாய் நமக்கு நம்முடைய பிதாக்கள் குறித்திருப்பது ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஆதியாகமம் 11 முதல் 9 வசனங்கள். எல்லாருமே எடுத்து இணைந்து அதை நாம் வாசிக்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருக்கிறது. ஜனங்கள் தெற்கு இருந்து பிரயாணத்திலே சினேயா தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் சென்ற தடுத்து அதை நன்றாய் சொல்லுவோம், வாருங்கள் ஒருவரோடு ஒரு கல்விக்கு பதிலாக செங்கலும் சாம்பலுக்கு பதிலாக நீதியும் அவர்களுக்கு. இன்னும் அவர்கள், நாம் பூமி கீழரும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தில் அளாவும் சிறப்புள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தின் கோபுரத்தை பார்த்து கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தரிலோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே வாசனை இருக்கிறது. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்து கேட்டதற்கு நடைபெற மாட்டாது என்று நினைக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவருக்கு செய்யும் கர்த்தர் அறியாதபடி அங்கே அவர்கள் வாசனை தாறுமாறாக்குவோம். அப்படியே கர்த்தர் அவர்களை பூமியெங்கும் சுடப்பட்டார். அப்பொழுது நகரம் கட்டுகளை வீட்டினார்கள். பூமி எங்கும் தன்னுடைய வாசனை கர்த்தர் அவர்களை தாறுமாறாக காட்டினார்கள். அவர்களே பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவர்களுக்கு பூமியெங்கும் சிதறிப்போக பண்ணினார். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வரும் 5ஆம் ஞாயிறாகிய சென்ற வாரமும் 6ஆம் ஞாயிறாகிய இந்த வாரமும்
மரத்துக்கு ஏற்ற பண்டிகையும் நம்மை பரிசுத்த ஆவியின் பண்டிகைக்கு ஆயத்தப்படுத்துகிற நாட்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சென்ற வாரத்தில் ஜெபியுங்கள் ரோகாப்டே என்று நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்தில் கேட்டருளும் எக்ஸாலி என்று தலைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆன்மா பரிசுத்த ஆவியை பெற ஆயத்தமாய் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். Waiting for the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் பண்டிகைக்கு ஆயத்தப்படுகிறோம். அந்த நாளிலே வல்லமை ஊற்றப்படும்படியாய் வாஞ்சிக்க, அதற்காய் காத்திருக்க, அதற்காய் ஜெபிக்கிற நாட்கள் இந்த நாட்கள். அதற்காய் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு மணிவாக்கியமாய் நாம் பாட கேட்டோம். அதில் 2வது பகுதி சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா 4:6. என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர்தான் எல்லாம். அவர்தான் நம்மை படைத்தவர், அவர்தான் பாதுகாக்கிறவர், அவர்தான் பராமரிக்கிறவர் என்பதை அனுதினமும் உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்று நிச்சயமாய் நாம் உணர இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. சுதந்திரமாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை படைத்தார். அவருடைய சாயல் சுவாச காற்றை நமக்கு தந்தார். இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் ஆதாம் ஏவாளுக்கு அவர் கொடுத்த உரிமை. ஆனால் மிகப்பெரிய காலத்திலே அவர்களை மீறினார்கள் என்று நமக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட சாக்கியத்தை, ஆண்டவர் கொடுத்த உரிமையை அவர்கள் உதாசனப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் பிசாசுக்கு அடிமைகள் ஆனார்கள். தம்முடைய சுய நலத்தை அவர்கள் பேணிக் கொள்வதற்காய் அர்ப்பணித்தார்கள் என்று அங்கு நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. அந்த பகுதியில மக்கள் எண்ணங்கள் எப்படி சென்றது, கடவுள் எப்படி செயல்பட்டார் என்பதை தான் இங்கு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனத்திலே நாம் இணைந்து வாசிப்போம். இதன் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்களை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது, தேவையற்ற எண்ணமும் செயல்பாடுகளும். தேவையற்ற எண்ணமும் செயல்பாடுகளும் முழு உரிமை நமக்கு உண்டு. ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை தவிர அப்படிப்பட்ட உரிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் மாறி போனார்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். தேவனை போல் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை தேவன் அறிவார் என்று சர்ப்பம் வஞ்சித்ததற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். டு பி லைக் காட் அல்லது ஈக்குவல் டு காட். தேவனை போல் நீங்கள் இருக்க முடியும், அவருக்கு இணையாக இருக்க முடியும் என்ற சர்ப்பத்தினுடைய தவறான தந்திரமான வழி நடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். வலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. முதல் ஆண்டவர் தந்த காரியம் உரிமையை. ஆதாம் ஏவாள் மாறி அவர்கள் வீழ்ந்து போனார்கள். நோவாவை காலத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளையும் அவர்கள் மீறினார்கள். இந்த பகுதியில் நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் நீங்கள் எல்லா இடத்திற்கும் போய் பூமியை நிரப்புங்கள் என்ற கட்டளை கொடுத்தார். ஆனால் இவர்கள் அதை விரும்பவில்லை.
ஒரு இடத்தை சினேயா ஒரு தேசம் யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வளமான பகுதியை தெரிந்து கொண்டு நாம் அங்கேயே இருப்போம். கட்டளை மீறினார்கள். முதல் அவர்கள் மீறினது தேவனை போல் நாங்கள் மாற வேண்டும் என்று அவங்க மீறி போனாங்க. இரண்டாவதாக அவர்கள் மீறினது பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பல இடங்களுக்கு கடந்து வர வேண்டிய நிலையிலே ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தார். நீ உன் இனத்தாரையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது 12ஆம் அதிகாரத்துல அதற்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் சென்றார். ஆனால் இங்கு அவர்கள் அதை ஏற்கவில்லை. மாறாக அங்கேயே அவங்க இருந்தாங்க. எல்லாரும் கூடினார்கள். ஒரே பாஷையா இருந்தது. அவர்கள் தம்முடைய சுய பெருமையை நிலைநாட்ட அங்கு விரும்பினார்கள். மூன்றாவது அவங்க செஞ்ச காரியம், நாம் நமக்கு பேர் உண்டாக இந்த கட்டடத்தை கட்டுகிறோம். எப்பவுமே நான் எனக்கு அப்படின்னு நாம் சொல்லுகிற போது அது கர்த்தருக்கு விரோதமானது, ஆண்டவருக்கு ஏற்படுவது அல்ல. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியதே ஒழிய நம்மை மகிமைப்படுத்த கூடாது என்று வேத ஆதாரம் நமக்கு மிக தெளிவாய் எடுத்துக்காட்டுகிறத நாம சிந்தித்து வருகின்றோம். அவர் மூன்று விதமான காரியங்களிலும் தவறான எண்ணம் கொண்டவர்களாக தவறான செயல்பாடுகளை அவங்க செஞ்சாங்க. வானளாவிய கட்டத்தை நாங்க கட்டுறோம்னு சொன்னாங்க. அது முடியாது. வானத்துக்கு உயர கட்டத்தை கட்ட முடியாது. ஏன் அப்படி அது எடுத்தாடப்பட்டிருக்கிறது சொன்னால் தமிழ் ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும். உயர்வு நவிழ்ச்சி அணியில அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எக்ஸாஜரேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நாம சொல்லுவோம். மிகைப்பட நாம் சொல்லுவது, மிகைப்பட பேசுவது, அப்படிதான் இங்க அவங்க அதை சொல்றாங்க. அதுதான் ஆதியாகமத்திலே ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்போம். உபாகமம் 1:28. உபாகமம் 1:28 நாம் வாசிக்கிற போது நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிறோம் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவர்களும் வார்த்தைகளால் மதிப்போருமாய் இருக்கிறது என்றும் ஏனோக்கிய குதிரை அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி தம்முடைய இடத்தை கலங்க பண்ணினார்கள் என்று மிகைப்பட பேசுகின்றார்கள். தாங்கள் என்று ஒரு உயர்வை அவங்க நிலை நாட்டுகிறார்கள். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5வது வசனம். தாவீதுக்கு பிறகு சாலமோன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது ஒரு திட்டம். ஆனால் அதற்கு இடையே தான் என்று ஆனபோது அதோனியா ராஜாவாக முயற்சி எடுக்கிறார் என்பதை அங்கு நாம் பார்க்க முடிகிறது. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 சாமுவேல் 15:1. அப்சலோம் தன்னை உயர்த்திக் கொள்ள, தன்னை நிலைநிறுத்த அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கிற போது யாக்கோபும் யோவானுடைய தாய் 2 மகன்கள் 2 பேர் ஒருவரும் வலதுபுறத்திலும் ஒருவர் இடதுபுறத்திலும் ராஜ்யத்தில் வர வேண்டும் என்று சுயநலம் எண்ணம் கொண்டவர்களாய் அவங்க கேள்வியை இயேசுவிடத்தில் வைக்கிறாங்க. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது சற்று நாம யோசித்து பார்ப்போம். ராஜாவுக்கு நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கடவுளை நிர்பந்தித்து ராஜாவை பெற்றுக் கொண்டாங்க. அதற்கு பிறகு பலவிதமான மாற்றங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார் 22ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில். எரேமியா 22:13-14 வசனங்கள். அவனை சும்மா வேலை கொள்கிற
விஸ்தாரமான வீட்டை கட்டுவது தவறல்ல. ஆனால் அநீதியினாலே அநியாயத்தினாலே இந்த காரியத்தை செய்தால் அது தவறான எண்ணம், ஆண்டவருக்கு விரோதமானது என்பதை எரேமியா தீர்க்கதரிசி மிக தெளிவாய் இந்த குறிப்பை எழுதுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது? நாம் நினைக்கிற காரியம் ஒருவரை அமர்ந்து இது ஆண்டவருக்கு விருப்பமா, இது ஆண்டவர் விரும்புகிறாரா, அதை செயல்படுத்துவதற்கு நான் இதை விரும்புகின்றேன், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்டு செயல்பட்ட நாட்கள் உண்டா? அல்லது அதற்கு மாறாய் நான் முடிவெடுத்து விட்டேன், அதை நான் செயல்படுத்துவேன் என்று சொல்லி முயற்சிக்கிற காலங்கள் உண்டா? அதை யோசித்து நாம பார்ப்போமா? தவறான எண்ணங்களும் தவறான செயல்பாடுகளும் இருந்தால் நாம் நம்முடைய செயல்பாடுகளிலே நாம் ஜெயத்தை காண்பது ஏதாவது காரியம் என்று ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். பாபேல் என்ற அந்த கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். எல்லாரும் நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு மாறாய் செயல்பட்டார். அன்பானவர்களே, நாம் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டுடைய வருகை ரொம்ப சமீபம், ஆயத்தப்பட வேண்டும். நாம் மாத்திரமல்ல, அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு, அந்த கடமை நமக்கு இருக்கு. அதுதான் நமக்கு எய்ம், அதுதான் கோல். ரன்னிங் டுவர்ட்ஸ் தி கோல். அதை நோக்கி நாம் போகணும். மற்ற எல்லாமே இந்த உலகத்திற்குரியது, மற்ற எல்லாமே தற்காலிகமானது. ஆகவே நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் கர்த்தருக்கு ஏற்றதாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க விரும்புகிறோமா? ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நம்முடைய உள்ளத்தில் கேட்போம். இரண்டாவது, தேவனுடைய தீர்ப்பு. தேவையற்ற எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்குமானால் தேவனுடைய தீர்ப்பு உண்டு. கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர், சர்வலோக நியாயாதிபதி. அதைதான் ஆண்டவர் பல நேரங்களில் நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6:6. மனிதனை உண்டாக்குவதற்காக மனஸ்தாபப்பட்டார். தம்முடைய சாயலை உருவாக்கினார், சுவாச காற்றை கொடுத்தார், எல்லா உரிமையை கொடுத்தார். ஆனால் மனுக்குலம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தங்களுக்கு தாங்களே பேர் உண்டாக்கிக் கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள். ஆகவே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்ற குறிப்பை நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்துல அவர்களுக்கு சந்தர்ப்பம் நிறைய கொடுக்கப்பட்டது. எப்படி அந்த வேலை செய்ய வேண்டும் என்று பிதா சொன்னபடி நோவா செய்து கொண்டே பிரசங்கமும் செய்தார். ஆனால் அநேகர் அதை செவிசாய்க்கவில்லை. அவரை அவர்கள் உதாசனப்படுத்தினார்கள். நிறைவாக அங்கு வெள்ளப்பெருக்கு உண்டாகி அநேக மக்கள் தங்கள் மாய்த்துக் கொண்டார்கள் என்று நாம் அந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. சோதோம் குமரா பயங்கரமான கர்த்தருக்கு விரோதமான அருவருக்கத்தக்க பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது மாறவில்லை. சோதோம் குமரா அக்கினியால் அழிக்கப்பட்டது என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. அனனியா சப்பீராள் கர்த்தருக்கு விரோதமாய் தீய எண்ணப்பட்டார்கள். உடனடியாக சரிதியாய் அவர்கள் மரித்தார்கள் என்று வேதாகமம் சொல்லுகின்றது. தேவனுடைய தீர்ப்பு மாறாது, தேவனுடைய திட்டம் மாறாது. தேவன் நம்மேல் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், மிகுந்த அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். அதற்கு ஒரு எல்கை உண்டு. ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு உரிமையை கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். மனம் திருந்துவதற்காய் நம்மை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நியாயத்திற்கு உண்டு. அதுதான் வேதவசனங்கள் நமக்கு மிக தெளிவாய் எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பாபேல் என்பதற்கு குழப்பம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறார் சொல்கிறார்கள். ஆகவே அங்கு எல்லாரும் நாம் ஒன்னா இருக்கிறோம், ஒண்ணு யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைத்தால் ஆண்டவர் இடைவிட்டார் என்று சொன்னால் அங்கு வேறு மாதிரியாய் மாறிவிடும் சூழல் என்பதை தான் ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லுகின்றார். 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11:7.
நாம் அங்க பன்மை சொல் பயன்படுத்தப்படுகிறவர்கள் திரியேக தெய்வமாய் அவர் இருப்பதினாலே நாம் என்ற ஒரு பதத்தை ஆதியாகம ஆசிரியர் குறிப்பிடலாம் என்று சொல்லி நாம் உணர முடியும். ஆகவே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினால், கர்த்தருடைய வல்லமை இறங்கினால் அதற்கு முன் நாம் இருப்பது சற்று கடினமாக இருக்கும். மோசே சீனாய் மலையில அவனுடைய கட்டளை கீழ்ப்படி சென்ற போது அங்கு சந்தித்த பின் மோசே வந்தபோது முகம் பிரகாசமாக இருக்கிறதை மக்கள் காண முடியவில்லை. ஆகவே அவனுடைய வல்லமை மாறாத வல்லமை, அவருடைய கிருபை மாறாத கிருபை, அதே போல அவருடைய நியாய தீர்ப்பு மாறாததாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய தீர்ப்புக்கு நீங்கள் நான் தப்பிக்கொள்வது அவசியம். அவருடைய தீர்ப்பில நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அவசியம். வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் தோற்றது உண்டாய் முன்பதே உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்க வேண்டும். அதற்கு நாம் ஆச்சரியவான்களாய் நடக்க வேண்டும். நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். தேவனுடைய தீர்ப்பு உண்டு, ஆயத்தமாய் இருப்போம். தேவையற்ற எண்ணங்கள், செயல்பாடுகள் தேவனுடைய தீர்ப்பு. மூன்றாவதாக தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, அது மட்டும்தான் நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். தேவனோடு கூட இருப்பதை கொள்ளையாய்ந்த பொருளாக எண்ணாமல், சமமாய் இருப்பதை விரும்பாமல், தாழ்மை தாம் இருந்து அடிமை ரூபம் எடுத்து மனித சாயலானார் இயேசு கிறிஸ்து உங்களை நியமிப்பதற்காக. கடைசி வரை அதை நிலைநாட்டினார். பாடுகள் சந்தித்த போது கூட, இதாவே நான் இந்த பாடுகளில் செல்வது உம்முடைய சித்தம், தாங்க முடியல, ஆனால் ஜெபித்தார். உம்முடைய சித்தமானவரே இதை நான் அர்ப்பணிக்கின்றேன், உமக்கு சித்தமானால் இவர்களை விட்டு நீங்கக்கூடும் என்று சொன்னாரே ஒழிய மாறாய் செயல்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதமான சிந்தை எண்ணம் நமக்கு வேண்டும். அதற்கேற்ற செயல்பாடு நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அந்த மக்கள் தங்கள் சுய மேன்மைக்காய் அதை செஞ்சாங்க. நாம் அப்படி அல்ல. நாம் தேவனை போல் மாற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க ஆகாது. அது தவறான எண்ணம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் சமூகத்துல சங்கீதம் 37:5 சொல்லுகிறது. சங்கீதம் 37:5, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதற்குத்தான் நீங்கள் நானும் காத்திருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். அதற்கு மாறாய் நாம் எண்ணவும் கூடாது, செயல்படவும் கூடாது. அதுதான் ஆண்டுடைய விருப்பம் என்று கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் இந்த வசனத்தை முன்வைக்க விரும்புகின்றார். என்னுடைய சித்தத்தின்படி நான் செயல்படுவேன் ஆகில் அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. அப்படி நான் செயல்பட்டால் நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுவதை நான் அறிந்து கொள்ள நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போமா? இது வாசிக்க கேட்ட நிருபப்பகுதி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். எவர் செஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா மகிமைப்படும்படி நாம செய்கிறோமா? பிதா நாம மகிமைப்படுகிறதா? ஒரு ஸ்டெப் நாம எடுத்து வச்சாலும், ஒரு பாதைக்கு நாம போகிற போதோ, ஒரு பேச்சை நம்ம பேசுகிற போதோ, நமக்கு என்று நாம் இல்லாமல் நாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது அவருடைய கிருபை. இன்னைக்கு இந்த மே மாதம் 17ஆம் தேதி அமர்ந்திருக்கிறதுனா அது அவருடைய கிருபை. என்னுடைய மேன்மை அல்ல, என்னுடைய குடும்ப பெருமை அல்ல, நான் வகிக்கிற பதவி அல்ல, நான் செய்கிற பணி அல்ல, அவருடைய கிருபை. கிருபை. ஆகவே நாம் எதை செஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதா? அந்த கேள்வியை நாம தினமும் காலையில் எந்திரிச்ச பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து
கேட்டால் நமக்கு ஆலோசனை கிடைக்கும். நமக்கு வகை இருந்தாலும் நீதிபதிகள் சுயபுத்தி மேல் அசாயாமல் என் முழு இருக்கிறோம் கர்த்தரில் நம்பிக்கையாக இப்படியெல்லாம் அவரை நினைத்துக் கொள்வேன், அவரை பாதையை செலவெடுத்துவார். நீதிபதிகள் 3:5-6 சொல்லுகிறது. சங்கீதங்கள் 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 29:2 கர்த்தருக்கு உரிய மகிமையை, அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு எதுக்கு வரோம், ஏன் வரோம், என்ன நமக்கு இந்த காரியம், இன்னைக்கு என்ன ஆண்டவர் நமக்கு சொன்னாரு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதனால என்ன மாற்றோம், இந்த வசனத்தை நாம யாருக்காவது சொல்றோமா, இந்த வசனத்தின் மூலமாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதா, எங்கள் சபை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிறதா, இதெல்லாம் குறிப்பெடுத்து யோசித்து ஆண்டவரை பார்த்து அமர்ந்து ஜெபித்து நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்க வேண்டும். அதை நாம ஒரு நாள் மறக்கக்கூடாது. இந்த சங்கீத பகுதி அதான் மறுபடியும் சொல்லுகிறது நமக்கு, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. தினமும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஜெப வேளை நமக்கு உண்டா? காலம் செல்லாது குறுகிய காலம் வருகைக்குள்ளாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அது அவசியம். இன்றைக்கு நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற செயல்பாடுகளை அகற்றி கர்த்தருடைய தீர்ப்பு இருக்கிறது என்பதை நம்முடைய மனக்கண்களுக்காக நிறுத்தி தேவையானது ஒன்றே, எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் தெரிந்துக் கொள்வேன். எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், இடத்துல பேசுகிறார், வசனம் பேசுகிறது, அவர் என்னை நடத்துகிறார், அதன்படி நான் நடப்பேன். அதற்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரின் வழியை குறித்து அவர்கள் நம்பிக்கையாக அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆகவே ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஆளுமைக்குள் நாம் இருக்கும் போது தொடர்ந்து நடக்கக்கூடிய புது பேரவையில ஏக சிந்தையுள்ள மக்களாய், ஒருமனப்பட்ட மக்களாய் ஆண்டவருக்கு நாம் சாட்சியாய் செயல்பாடுகளை செய்ய முடியும். அது திருச்சபை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும், திருச்சபையினுடைய மாண்பை காப்பதற்கு உதவியாக இருக்கும், கர்த்தரை கனப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இதை நம்முடைய மனதில் கொண்டவர்களாய் நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை விரும்புகிறார். தாழ்மையோடு இதை நான் உங்களுக்காக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே அசைவாடுகிறவராக இருக்கிறார். எங்கே நாமத்தினால் 20 போர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் மத்தியில் நான் இருக்க சொன்ன ஆண்டவர், வாக்கு மாறாத ஆண்டவர் நமக்கு பிரசன்னராக இருக்கிறார். அதற்கு ஏற்ற செயல்பாடு நமக்கு தேவை. கர்த்தர் இந்த உலகத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள் சொன்ன கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவரை பிரசன்னம், அவர் நமக்கு உலாவுகிறார். அதற்கு ஏற்ற செயல்பாடும் நமக்கு வேணும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அதை தாழ்த்தி நாம் ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு வாழும், என்னிலே நீர் வழிவிடத்துல நான் உனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய காண்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை மூடி தலையை தாழ்த்தி இன்றைக்கு இன்றைய எண்ணங்கள், செயல்பாடுகள் ஆண்டவருக்கு ஏற்றதா இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகைக்குள் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் நடத்தணும், அதன்படி நான் செய்யணும். ஒப்புக் கொடுப்போமா? ஒவ்வொருவரும் தங்களை தற்பரிசோதனை செய்து ஆண்டவர் மத்தியில் இருக்கிறார் அகற்றப்பட கர்த்தருடைய தேவனுடைய தீர்ப்பு முன்பாய் இருக்கிறதை உணர்ந்து மரியாதை போல் நல்ல தம்பி புரிந்து கொண்டவர்களாய், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற மக்களாய், ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கிற மக்களாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்முடைய இடத்துல அவர் கிரியை செய்வார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை திடப்படுத்துவார், நம்மை வழிநடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.